ஆன்மீகம் முத்தமிழில் ஆன்மீகம் சாதம் மாதிரி சுடுசோத்தில் நீர் ஊற்றி பழைய சோறு சாப்பிட்றோம். பருவத்தின் அடிப்படையில் பனிக்காலம், கோடைக்காலம், காற்றுக்காலம், மழைக்காலம், இந்த பருவத்தின் அடிப்படையில் ஆலயங்களில் ஒவ்வொரு விதமான பருவங்கள் அடிப்படையில் சாதங்கள் வழங்கப்படும், அன்னதானம் வழங்கப்படும். புளியோதரை, பொங்கல், சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இட்லி, தோசை, தக்காளி சாதம், எள்ளு சாதம், உளுந்து சாதம், காய்கறியெல்லாம் சேர்ந்த கூட்டாஞ்சோறு, இந்த அன்னதானங்கள் வாழும். ஒரு உயிரினம் வாழ்கிறதுக்கு, அனைத்து உயிரினமும் வாழ்வதற்கும் உணவு தான் மூலாதாரம். அந்த அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழில் ஆலயங்களில் அன்னதானங்கிற முறையில் உணவுகளை போட்டாங்க. பருவத்துக்கு ஏற்றபடி கோடைக்காலம் போடுற உணவு முறை பனிக்காலத்தில் இருக்காது, பனிக்காலத்தில் போடக்கூடியது காற்று காலத்தில் இருக்காது, காற்று காலத்தில் போடக்கூடியது மழை காலத்தில் இருக்காது. இதை தான் முடியாட்சியில் அன்னச்சத்திரன்னு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கும் அன்னதானம் போட்டு செயல்படுத்தினாங்க. உணவு இருந்தால் அவர்கள் வேலையை அவர்கள் வளம் பெற்று முழுமையாகவும் உறுதியாகவும் செய்வார்கள். இதையே தான் குடியாட்சியில் காலை உணவு, மதிய உணவு, அம்மா உணவகம், தேவைக்கும் சேவைக்கும் ஏற்ப வெள்ளம், வறட்சி, புயல், சூறாவளி, ஆழிப்பேரலை, இப்படி பாகுபாடின்றி உயிர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்குகிறது குடியாட்சி முறையில். புராணத்தில் அன்னதானம், முடியாட்சியில் அன்னச்சத்திரம், குடியாட்சியில் உணவு தானங்கள். பேர் மட்டும்தான் மாறுத, ஒன்று செயல்பாடுகள் எல்லாம் ஒன்று தான். பொருளாதாரம் குழம்பு மாதிரி, அது பனிக்காலம், கோடைக்காலம், காற்றுக்காலம், மழைக்காலம் ஏற்ப சாம்பார், ரசம், தயிர், மோர், வத்த குழம்பு, புளிக்குழம்பு, குருமான்னு எல்லாரையும் அழைச்சி சமபந்தி விருந்து வைப்பாங்க. இது எப்போமா தான் தேவைப்படும். ஆனால் மேலே சொன்ன ஆன்மீகங்கிறது சாதம் கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் தினந்தோறும் தேவைப்படும். பொருளாதாரங்கிறது வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதியாக தான் தேவைப்படும். அது குழம்பு மாதிரி. முடியாட்சியில் மக்கள் எல்லாம் இடர்பாடுகளில் தடைப்பட்டவங்கள தங்க வைக்கிறது, தளவாடங்கள் கொடுக்கறது, உபகரணங்கள் கொடுக்கறது எல்லாம் முடியாட்சியில் செஞ்சாங்க. குடியாட்சியில் இழப்பீட்டு பங்கு தொகை, நஷ்ட ஈட்டு பங்குத்தொகை, காப்பீட்டு தொகை, பங்கீடு முறையில் சோகம், தளர்வு, மன உளைச்சல், அச்சம், துயர் போன்ற இடர்பாடுகளின் தேவையின் தன்மைக்கு ஏற்ப ஆளுமை துறையில் வாழ்க்கை பயணப்பாதையை தடையின்றி மறுசீர்வு வழியில் பாதுகாத்தும் பராமரித்தும் செய்வது குடியாட்சியில் நடைபெறுகிறது. புகழ் தொடுகறி மாதிரி. பனிக்காலம், கோடைக்காலம், காற்றுக்காலம், மழைக்காலம் போன்ற பருவங்கள் ஏற்றபடி கூட்டு, பொரியல், அவியல், பச்சடி, பலவகை ஊறுகாய், பலவகை காய்கறிகள் வத்தல், உப்பு போட்டு மிளகாய் வத்தல், வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, எள்ளு துவையல், மிக்சர், பல வகையான வடைகள், காரைச்சவர், பக்கோடா. இந்த அடிப்படையில் ஆன்மீகங்கிறது சாப்பாடு மாதிரி. ஆன்மீக முத்தமிழில் ஆன்மீகம் சாப்பாடு மாதிரி, சாதம். பொருளாதாரம் குழம்பு மாதிரி, புகழ் என்பது தொடுகறி மாதிரி. இது பருவத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொன்றும் தட்டுக்கிறது. இதைத்தான் முடியாட்சியில் குடியிருப்பு கட்டித்தருதல், ஆலைகள் வழங்குதல், உபகரணங்கள் வழங்குதல், பராமரித்தல், பாதுகாத்தல் போன்றவை செய்கிறார்.
அடுத்தது குடியாட்சி. குடியாட்சியில் வேளாண்மை அடிப்படையில் இழப்பீட்டுக்கு கடன் தருதல், கடன் தள்ளுபடி, அரசு பணிக்கு உயிரிழந்தவர்களின் சந்ததிக்கு பணி நியமனம், மானியம் வழங்குதல், ஆளுமையே கொள்முதல் செய்தல், நிவாரணம் போன்றவைகளை செய்யப்படுகிறது. புகழ் என்பது தொடுகறி போல எப்போது தான் தேவைப்படும். இழப்பீடுகள் பருவங்கள் மாற்றங்கள்னால அந்த அடிப்படையில் தான் ஆன்மீகங்கிறது சாப்பாடு, அது நிரந்தரம். பொருளாதாரங்கிறது அப்பப்போ தேவைக்கு ஏற்படுது, அது குழம்பு மாதிரி, அது மாறுபடும், அது ஏற்ற இறக்கம் இருக்கலாம். புகழ் என்பது இழப்பீடு, அவர்கள் ஏற்படும் நஷ்டஈடுகளுக்கும் உயிர் சேதங்களுக்கும் ஆறுதல் கூறுவது தான் மன வழிபாடு. இப்போ உதாரணத்துக்கு 1985 புழல் ஏரியில் நீர் அதிகமாக வந்துட்டுன்னு சொன்னாங்க. அப்போவும் ஆட்சி நடந்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடந்தாங்க. அப்போ அமைச்சர் காளிமுத்து அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு முன்னாலேயே எம்ஜிஆர் அங்கே போய் பெரிய மின்விளக்கை வச்சு ஏரியை பார்த்துருக்குறாரு. நமக்கு முன்னாலேயே யார் இங்கே வந்திருக்கிறான்னு அமைச்சர் அலுவலர்கள்லாம் கேட்கும்போது பக்கத்தில் போய் பார்க்கும்போது மக்கள் தலைவர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அண்ணா நாங்கள் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், நீங்கள் நைட்டு நேரம் ஏன் வந்தீங்க, தூங்கலாம்லான்னு சொல்லியிருக்கிறாங்க என் மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, என்ன தான் நான் பொறுப்பில் இருந்தாலும் நானும் மனிதாபிமானத்தில் ஏரியின் கொள்ளளவு மழையின் கொள்ளளவுக்கும் ஈடாக இருக்கா, அணைகள் எப்படி இருக்கிறது, நான் நேரில் பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். ஏன்னா நான் அடிமட்டத்தில் இருந்து வந்தேன். அதனால் மக்களாக நானும் பார்த்தா தான் எனக்கு தேவைப்படும். நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்க, நான் என் மன திருப்திக்காக செய்கிறேன் அப்படின்னாரு. அதனால தான் புகழுங்கிறது தொடுகறி மாதிரி. மக்களுக்கு எப்போ இழப்பீடு தேவைதோ அப்போ நேரில் சென்று அவங்களுக்கு பொருள் உதவி செய்கிறோமோ இல்லையோ, ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அரவணைப்புகள் இருந்தாலே மக்கள் மனசில் நிற்பாங்க. அதைத்தான் ஆன்மீகம் என்பது சாதம், அது நிரந்தரம். பொருளாதாரம் என்பது குழம்பு மாதிரி, அது எப்போ மாதிரி தேவைக்கு ஏற்ப அதிகமாகவும் குறையும். புகழ் என்பது இழப்பீடு சமயத்தில் நல்லவர்களோ கெட்டவர்களோ உயர்வோ தாழ்வோ பாகுபாடின்றி பொறுப்பில் இருக்கிறவர்கள் கட்டாயம் நேரில் சென்று ஆறுதல் பார்வையிடுதல் தான் அவங்களுக்கு ஆறுதலை தரும். அதுதான் மக்கள் மனசில் புகழாக நிலையாக நிற்கும். இதைத்தான் புராணங்கள்லையும் முடியாட்சிலையும் குடியாட்சிலையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. பெயர் தான் மாறுதா ஒழிய செயல்பாடு ஒன்று. அதற்கு பெயர் தான் புராணம், முடியாட்சி, குடியாட்சின்னு மாற்றிக்கிட்டு வராங்க. காரணம் மக்களுக்கு நல்லது செய்யுங்கிற ஒரே எண்ணம் தான். மற்றபடி நீ பெருசு நான் பெருசு, நான் ஜெயிச்சிட்டேன் நீ ஜெயிச்சிட்டேங்கிறது இல்லை. இங்கே யாரும் ஜெயிக்கவும் இல்லை, யாரும் துவக்கவும் இல்லை. வரக்கூடிய சந்ததிகளை பாதுகாத்து பராமரிக்கணும், அதுக்கு நம்ம வாழ்க்கையை கலக்கணும். இதைத்தான் தமிழனை வாழ்ந்து கெட்ட பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் தான் ஆளுமைகள் 3 காலத்துலேயும் சரி, அடுத்த காலத்துலேயும் சரி, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துலேயும் பெயரை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய செயல்பாடுகள் அனைத்து மக்களுக்கும் தான் பாகுபாடின்றி செய்கிறாங்க. இதை ஏற்கனவே சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான். இது பதிவேட்டில் ஏற்கனவே இருக்குது. அவர் சொன்னவே தான் வேறு. இப்புள்ள மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி ஓரளவுக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவம், ஆன்மீக அனுபவத்தில் ஏற்பட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி இதில் நான் பெருசு நீ பெருசு, நான் சொல்கிறத கேட்கணும் நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிறது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. விவேகானந்தர் சொன்னது ஆன்மீகம் சாதம் மாதிரி, பொருளாதாரம் குழம்பு மாதிரி, புகழ் தொடுகறி மாதிரி. இது அந்தந்த தேவைக்கு ஏற்ப செயல்பட்டால் தான் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும், நமக்கும் மன திருப்தியாக இருக்கும் என்ற அன்றைக்கே ஆன்மீகத்தை பற்றி ஒரு 3 வரியில் ஆன்மீகம் சாதம், பொருளாதாரம் குழம்பு, தொடுகறி புகழ். புகழ் எப்போமா தான் தேவைப்படும், தொடுகறி மாதிரி தொட்டுக்கணும். ஆனால் அதுதான் மக்கள் மனசில் நிரந்தரமாக நிற்கும். பொருளாதாரங்கிறது தேவைக்கு ஏற்ப அப்பப்போ உதவி பண்ணுறது. ஆனால் உதவி பண்ணாலும் சரி, இழப்பீடு வரும்போது தான் நினச்சாலும் நிரந்தரமாக எல்லார் உயிர்களுக்கும் தேவைப்படுறது சாதம். அதைத்தான் ஆன்மீகம். இதைத்தான் ஆலயங்களில் ஒரு மாதத்தில் உள்ளதை இன்னொரு மாதத்தில் செய்ய மாட்டாங்க. அது எப்படின்னு, நமது ஆன்மீக முத்தமிழ் முன்னோர்கள்
முப்பாட்டன் அகத்தியர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பாட்டன் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள், பெற்றோர்கள் தாத்தா, மணி, பாட்டி, தாய், தகப்பன், வாரிசு என்ற பெயரில் மகன், மகள், மருமகள், மருமகன், சந்ததிகள் என்ற பெயரில் பேத்தி, பேரன், பூட்டன், பூட்டி போன்ற பெயர்கள் அடிப்படையில் அன்று முதல் இன்று வரை ஆலயங்களில் இருக்கும் தெய்வத்தை கல் என்றுதான் சொல்வார்கள். காரணம், ஆன்மீக முத்தமிழில் கல் என்றால் படி, அனுபவக் கல்வி என்று வரும். ஆரம்பத்தில் படிப்படியாக ஏறி வா அப்படிம்போம். அதைத்தான் கல்லும்போம். கல்லாக ஏறி வந்தால் அடுத்து நமக்கு பக்கத்தில் தென்படுறது ஆன்மீக ஆலயத்தில் கொடிமரம். கல் படி படித்து முடித்தோன்னே கிடைக்கிறது பட்டம். இங்கே ஆலயத்தில் இருக்கிறது கொடிமரம், அதையும் பட்டம்தான் சொல்லுவோம். இந்த கல்வியை வச்சு அவரவர் மொழிக்கேற்ற, ஒருவருக்கு ஒரு மொழி தெரிந்தால் பல மொழிகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, பல மொழி தெரிந்தவருக்கு ஒரு மொழி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த அடிப்படையில் உதாரணத்துக்கு தமிழகத்தில் உள்ளவர்கள் பிற மாநிலங்களுக்கு போகும்போது தமிழ் மொழியை வைத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியாது. அதே சமயம் அங்கே போய் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், செய்கை, மௌன மொழி பாஷையில் புரிஞ்சிக்கிட்டு அங்குள்ள வாழ்வாதாரத்தில் உள்ள ஆலயங்கள் முன்னோர்கள் சொன்ன செயல்பாட்டின் அடிப்படையில் கேட்டு அனுபவம் பெற்று அவர்கள் வாழ்வை உயர்த்தி கொள்வார்கள். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு எல்லாரும் நிரந்தரமாக உயிரோடு இருக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட நண்பர்கள் சொல்லுவாங்க, அவர்களும் காலாவதி ஆனவங்க. அது நிரந்தரமாக கற்றுத்தரது ஆலயங்கள் தான். அதனால தான் அன்று முதல் இன்று வரை ஆலயங்களில் ஒரு மாதம் செய்யக்கூடிய பூஜைகள் மறுமாதம் செய்கிறது கிடையாது. ஒரு மாதம் செய்யப்படும் வழிபாடுகள் மறுமாதம் செய்யப்படுறது கிடையாது. நம்ம பயணத்துக்கு தடையை நீக்கிறதுக்கு பேர் தான் வழிபாடுன்னு பேர் வச்சான். ஆன்மீக தமிழில் வழி என்றால் பயணம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பாடு என்றால் விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், வேளாண்மை துறை செய்வர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பயிர் வாழும் வாழாது என்பதை பாடு தாங்குமா என்று தான் சொல்லுவார்கள். பாடுன்னா அதோட தன்மைக்கு ஏற்ப நம்ம பயிர் செய்யணும். இந்த அடிப்படையில் தான் வழிபாடுன்னு வச்சாங்க. வழின்னா பயணம், பாடுன்னா தன்மை. நம்ம பருவத்துக்கு ஏற்றபடி அனுபவ கல்வியை பெற்றால்தான் நம்ம வாழ்வாதாரத்தையும் நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளையும் பேணி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி செய்ய முடியும். இதைத்தான் வழிபாடு என்று ஆலயங்கள் வைத்தார்கள். நிரந்தரமாக மனிதர்கள் வாழ்வு கிடையாது. ஆனால் ஆலயங்கள் பூஜை, புனஸ்காரங்கள், வழிபாடு முறைகள், செயல்பாடுகள் கற்றுக் கொடுப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்டவர்கள் செய்யும் செய்முறையை பார்த்து இது ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க, இதனால் என்ன லாபம், இதனால் என்ன நஷ்டம், ஏன் இந்த பருவத்தில் இந்த சாதம் போடாமல் இன்னொரு மாதத்தில் செஞ்சே செய்யலைன்னு நம்ம என்றைக்கு சிந்திக்க ஆரம்பிக்குமோ அப்போந்தான் அந்த அனுபவம் தெரியும். அந்த அனுபவத்தை வச்சு தான் ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள் கல்லும்பாங்க. படிப்படியாக ஏறி வா. கல்லுன்னா படிப்படியாக ஏறி வந்தால் கொடிப்பட்டம். ஆலயத்தில் கிடைக்கிறது கொடிப்பட்டம், கல்வி சாலையில் கிடைக்கிறதும் கொடிப்பட்டம். இருந்தாலும் மூலவரை சாமி, தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. கல் அப்படிம்பாங்க. கல்லுன்னா மேலும் கல்லுன்னா அனுபவக் கல்வின்னு ஒருத்தர் அடிமட்டத்திலிருந்து வார்டு, வட்டம், மேயர், அமைச்சர், அதுக்கப்புறம் தான் உயர் பதவி கிடைக்கும். முதல்லையே பிறந்த உடனே யாருக்குமே உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு கிடையாது. காரணம், யாருக்கு என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது, அந்தந்த பகுதியில் கீழ்மட்டத்தில் இருந்து உணர்ந்து வந்தால் தான் மேல்மட்டத்தில் அவங்க பிரதிநிதிகளாக இருந்து அவர்களுக்கு என்ன ஏற்படும், என்ன ஏற்படாது, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறது அனுபவம் கிடைக்கும். இதைத்தான் அனுபவக் கல்விங்கிற முறையில் மூலவரை பார்த்து நம் முன்னோர்கள், நம் தகப்பனார், ஏன் நம்ம வரக்கூடிய ஆன்மீக முத்தமிழ் நம்பிக்கை உள்ளவர்கள் அன்று முதல் இன்று வரை
தெய்வத்தை கல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. படியை கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதன் உட்பொருள் சூட்சமமாக மறைச்சி வச்சுருப்பாங்க. இது ஏன் சூட்சமாக மறைச்சி வச்சுருக்காங்க, நேரடியாக சொல்லலாம்லாங்க. வரக்கூடிய ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லுனால் நண்பர்களும் வருவார்கள், எதிரிகளும் உருவாவார்கள், துரோகிகளும் உருவாவார்கள். அவர்களிடமிருந்து நமது எதிர்கால சந்ததிகள் வாழ்க்கையை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தமிழ் முத்தமிழ், ஆன்மீக தமிழ் முத்தமிழ் அடிப்படையில், இலக்கண அடிப்படையில், சில சூட்சமமான அறமாத்திரை கால் மாத்திரைங்கிற அடிப்படையில் பிரித்து வைக்கும். அதில் உண்மையான பொருள் அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி பார்த்தா தான் பொருள் தரும். நேரடியாக பார்த்தா பொருள் தராது, தவறாக தான் தெரியும். அடுத்தது ஐம்பொன்னால் செஞ்ச சிலை. இதை விக்கிரகம் தான் சொல்லுவோம், அதையும் தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. ஆன்மீக முத்தமிழில் விக்கு என்றால் தடை. விக்கல் வருது, அதாவது சுவாசத்தில் ஏற்படுற தடையை சரி செய்கிறதுக்காக தண்ணி கேட்கும் உடல். இதை சரி செய்யத்தான் விக்கலை. இது ஆன்மீக தமிழில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எழுத்துக்கும் 2 எழுத்துக்கும் ஒரு சொல்லும் உண்டு, பொருளும் மாறுபடும். விக்கு என்றால் தடை. கரகம் என்றால் 9 நவதுவாரம். கண்கள் 2, செவி 2, காது 2, வாய், உச்சி, தொப்புள் கொடி, மலம், சிறுநீர் கழிவு, மகப்பேறு, பாதம், இப்படி தெரிஞ்ச 9, தெரியாத 3. உயிரெழுத்து அடிப்படையில் 13 எழுத்துக்கள் அடிப்படையில் 13 துவாரங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் பாடத்தில் என்ன படிச்சுட்ருக்கோம், 9 துவாரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். இது படி கல். அது அனுபவம் மூலமாக தான் தெரியும். தொப்புள்லேயும் சூடு இறங்கும். அதில் தொப்புளில் சூடு ஏறும்போது விளக்கெண்ணெய் போட்டால் சூடு குறையும். மகப்பேறுங்கிற ஒன்று உண்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பருவத்தின் அடிப்படையில் தான் தெரிஞ்சிருக்கும். இதுவும் அனுபவத்து மூலம் தான் தெரியும். இது பாடசாலையில் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. காரணம், இதனால் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பாதம்ங்கிறதும் ஒரு தொலை. மழை காலத்தில் மழையில் நினைஞ்சோம்னா உச்சந்தலையில் தான் சளிதோஷம் பிடிக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் வெயில் அலைஞ்சோம்னா அது நேராக பாதத்துக்கு போய் பாத வெடிப்பு வரும். உச்சந்தலையும் தொலை இருக்குது, தொப்புள் கொடியும் ஒரு தொலை, பாதமும் ஒரு தொலை. இதை சேர்த்து தான் 9, 3, 12 உயிரெழுத்துக்கள். ஆயுத எழுத்து 9 மகப்பேறு. இதை தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. பருவத்துக்கு வரும்போது அனுபவத்து மூலயமா தான் தெரியும். அதனால தான் முன்னோர்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, அன்று முதல் இன்று வரை தெய்வத்தை கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. படியை கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. படிப்படியாக நீ படித்து வந்தால் கொடிப்பட்டத்துக்கு வருவேன், வந்தவனுக்கு பட்டம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு, அதில் உள்ள குறிப்புகளை வச்சுக்கிட்டு, உள்ளே இருக்கிறவர் தெய்வங்கிறவர் மேலும் அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுப்பார். எப்படின்னா மழைக்காலம், கோடைக்காலம், வெயில் காலம், காற்று காலம் அடிப்படையில். அதையும் கல், அதுதான் மூலவர கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகை பருவத்துக்கு ஏற்றப்படை விக்கிரகம்ங்கிறது தலையில் இருக்கிற கிரகம் அடிப்படையில் ஆட்டி வைப்பது தான் விக்கிரகம் என்று ஆன்மீக முத்தமிழில் நம் முன்னோர்கள் சூட்சமமாக சொன்னார். இது மேலோட்டமாக சொன்னால் புரியாது. விதண்டாவாதம் மாதிரியும், எதிரி மாதிரியும், துரோகி மாதிரியும் பார்ப்பார். ஆன்மீகத்திலையும் முத்தமிழ்லையும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அனுபவம் மூலமாக மட்டுமாக தான் உணர முடியுமே ஒழிய நேரடியாக உணர முடியாது. ஏற்கனவே சொன்னதான் மீண்டும் சொல்கிறேன். உச்சந்தலையில் தொலை இருக்குது, தொப்புள் கொடி தொலை இருக்குது, பாதம் தொலை இருக்குங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அந்தந்த வயசு பருவம் வந்ததுக்கு அப்புறம்தான் உச்சந்தலையில் எண்ணெயை வை, பாதத்தில் மருதாணி வை, தொப்புள்ள எண்ணெய் வை அப்படிம்பாங்க. அப்போ அங்கேயும் ஒரு உயிரினம் இருக்குது, தொலை இருக்குதுங்கிறது தான் அனுபவ பாடம். இதைத்தான் தெய்வத்தை கல் அப்படின்னு அன்று முதல் இன்று வரை சொல்லிக்கிட்டு வரோம். அனுபவ கல்விங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை, பனி, கோடை, காற்று என்று ஒவ்வொரு ஆலயங்களும், வைணவ ஆலயங்கள்லேயும் சரி, அம்மன் ஆலயங்களையும் சரி, நைவேக ஆலயங்களையும் சரி மாறுபடும். எப்படின்றா, ஒரு நாளைக்கு செஞ்ச உணவு மறுநாளைக்கு இது வரும். ஆன்மீக தமிழன் குறிப்பிட்ட ஆண்டுகள் தமிழ் வருடம் 60.
ஒரு சுழற்சி முதுமை வரும் வரை அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்கு எடுத்துச் சொல்ல இயலாது. இந்த அடிப்படையில் ஆடி மாதம் காற்று காலம். இப்போ நம்ம நடக்கும்போது வாய், நாசி, காது வழியாக, கண் வழியாக தூசிகள் போகும். இது கண்ணுக்கு தெரியாமல் போகும். இந்த தூசியை வெளியேற்றுவதற்குத்தான் ஆடி மாதம் ஒரு குறிப்பிட்ட வாரங்களில் கேப்பை கூழ் ஊற்றுவாங்க. அதில் வெங்காயம், வேப்பிலை, கிருமி நாசியெல்லாம் சேர்த்து ஊற்றுவாங்க, வெல்லம் சேர்ப்பாங்க. இந்த அடிப்படையில் கூழ் குடிக்கும்போது வயிற்றில் உள்ள தூசிகள் பூரா அந்த கூழ் மலம் வழியாக வெளியே கொண்டு வந்துடும். இது வைத்திய முறை. அதே இது புரட்டாசி மாதம் அதே அம்மனுக்கு கூழ் ஊற்ற மாட்டாங்க. காரணம், புரட்டாசி மாதம் மழை காலம் ஆரம்பிச்சிடும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 3 தமிழ்நாட்டில் மழை. பிற மாநிலங்களை வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்ன அடிப்படையில் இருக்காங்களோ அந்த அடிப்படையில் பார்த்தா தான் அனுபவம் தென்படும். அந்த அடிப்படையில் புரட்டாசி மாதம் தமிழர்கள் கொண்டாடும் நிகழ்ச்சி நவராத்திரி. பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, பொங்கல், மொச்சை, காணம், இந்த நவதானியங்களும் 9 நாட்களும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது மழைக்காலம் 3 மாதத்தில் மத்திய மாதம்னால இது உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. இதுவும் உணவு மருந்தாக செயல்படுது. ஆவணி மாதம் பிள்ளையார் சதுர்த்தி. அப்போ மோதகம் வேறு, கொழுக்கட்டை வேறு. மோதகங்கிறது வெல்லம், பருப்பு உள்ளே வச்சு பச்சரிசி மாவு உப்பு போட்டு பிசைஞ்சி அது உள்ளே வச்சு நீராவியில் வேக வைக்காமல் நீர் உள்ளேயே வேக வைக்கணும். நீர் உள்ளே வேக வைக்கிறதுக்கு மோதகம். ஆவணியும் மழைக்காலங்கிறதுனால அந்த நீராவியில் உள்ள வெப்பம் நம்ம உடம்புக்கு போகும்போது மழை காலத்தில் நம்ம உடம்புல இருந்து தேவையான வெப்பம் வெளியேறுவதை இந்த மோதகம் சாப்பிடும்போது சூடு ஓரளவுக்கு சமநிலை பெறுகிறது. இது உணவே மருந்துங்கிற முறை. மாசி மாதம் வெயில் காலம், சூடு கிளம்பும். இது சிவராத்திரி முழிக்கணும் அப்படிம்பாங்க. முழிக்கும்போது விரதம் வயிற்ற காய போடணும். ஒரு நாள் விரதம் வயிற்ற காய போடனால தேவையற்ற கழிவுகள் வெளியேறும். இது உணவே. மாசி மாதம் விரதம் இருக்கிறதுனால வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியேறும். இது உணவே மருந்து. அடுத்தது கார்த்திகை மாதம் தீப வழிபாடு. கார்த்திகை மாதம் மோதகம் வைக்க மாட்டாங்க. கொழுக்கட்டைன்னா நீர் ஆவியில் வேகப்படுது. நீர் கீழே இருக்கும், அந்த ஆவியில் வேக வைக்கணும். கார்த்திகை மாதம் அந்த உடம்புல உள்ள ஹீட்டு வெளியில் ஏறாமல் இருக்கும். உடம்புக்கு சமசீரையவும் கொழுக்கட்டை பிடிச்சி கொடுப்பாங்க. அதில் வெல்லம், எள், பச்சரிசி எல்லாம் பிசைஞ்சி இது பண்ணுவோம். ஆவணி மாதம் கொழுக்கட்டையை பச்சரிசி தனியாகவும் வெல்லம், பருப்பு தனியாகவும் வைப்பாங்க. ஆனால் கார்த்திகை மாதம் எல்லாமே ஒன்றா போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க. அந்த பருவத்துக்கேற்ப உணவு சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல உள்ள உஷ்ணம், குளிர்ச்சி சமநிலைப்படுகிறது. இது கார்த்திகை மாதம் ஏற்படக்கூடிய கார்த்திகை கொழுக்கட்டை. மார்கழி மாதம் பனிக்காலம். அப்போ வைகுண்ட ஏகாதசி. பனியில் உஷ்ணம் அதிகமாகும். குளிர்ச்சியாக உள்ள உடம்பு சூடேறும், சூடாக உள்ள உடம்பு குளிர்ச்சியாகும். இது என்ன உடம்பு சூடாகவும் குளிர்ச்சியாகும்னு சந்தேகப்படலாம். இப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஏசியில் வேலை பார்க்குறவங்க உடம்பு குளிர்ந்து தான் இருக்கும். அவங்க நரம்பு தொய்வு கொடுத்துரும். அவங்களுக்கு கசப்புத்தன்மை தேவைப்படுது. அதனால் கசப்புடைய காப்பிங்கிற கொட்டை வடி நீரை குடிப்பாங்க. ஆங்கிலத்தில் காப்பி, தமிழில் கொட்டை வடி நீர். ஆனால் வெயிலில் வேலை பார்க்குறவங்க வெயில் உள்ள உடம்புல உள்ள சூடு பூரா வெயில் கதிர்வீச்சு எடுக்கும். நீர்த்தன்மையை பூரா எடுத்துரும். அப்போ ரத்தம் சூடாகும். வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். காரணம், அந்த சூடேற கோபதாபம், மோகதாபங்கள் உருவாகும். இதை சமம் செய்ய இரத்தத்துக்கு தேவைப்படுறத துவப்பு தன்மை. அந்த துவப்பு தன்மை தேயிலைங்கிற இலையில் இருக்குது. இதை இலைவடி நீர்ம்பாங்க தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் டீம்பாங்க. வெயிலில் வேலை பார்க்குறவங்க அதிகமாக குடிக்கிறது ஆங்கிலத்தில் டீ. குளிர்ந்த இதில் குடிக்கிறவங்க ஆங்கிலத்தில் காப்பி. இது வைத்திய முறை. வெயிலில் வேலை பார்க்குறவங்க காப்பியை விரும்ப மாட்டாங்க. குளிர்ந்தில் வேலை பார்க்குறவங்க டீயை விரும்ப மாட்டாங்க.
இது வெப்பமான உடம்பு, அது குளிர்ச்சியான உடம்பு. ஆனால் ரெண்டும் ஏற்றுக்குள்ள உடம்பு ஒன்று உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஏசி ரூமில் முதலாளி வேலை பார்ப்பாங்க, வெளியில் தொழிலாளிகள் வேலை பார்ப்பாங்க. இதுக்கு இடைப்பட்டவர்கள் நுழைவு காவலன், வாயு காவலன், பராமரிப்பாளர், பாதுகாப்பாளர்னு ஒரு பணியாளர் இருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் உள்ளேயும் வெளியும் பொருட்களும் செயல்களும் பரிமாறும். அந்த அடிப்படையில் முதலாளியை பார்க்க அந்த உணவைக்காளர் ஆங்கிலத்தில் வாட்ச்மேனுங்களாம். அவங்க உள்ளே போகும்போது ஏசியில் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட போய் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டு பொருளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா. அதே சமயம் வெளியில் ஏதாவது உணவுப் பொருட்களோ ஒரு பண்டங்களோ பரிமாற்றங்களோ செய்யும்போது வெயிலில் போகணும். அப்போ இவங்க உடம்பு வெயிலையும் தாங்கிக்கணும், குளிர்ச்சியும் தாங்கிக்கணும். இவங்க டீயும் குடிப்பாங்க, காப்பியும் குடிப்பாங்க. அதாவது தமிழில் கொட்டை வடி நீரும் குடிப்பாங்க, இலை வடி நீரும் குடிப்பாங்க. உடம்பு 3 விதமாக இருக்கும். சூடான உடம்பு, குளிர்ச்சியான உடம்பு. குளிர்ச்சியான உடம்பு சூடான உடம்புக்கு மேலே கோவப்படுவாங்க. குளிர்ச்சியான உடம்புக்கு சூடான உடம்புக்கும் மத்தியிலையும் ஒரு உடம்பு உண்டு. இதை 3 அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்கங்கள். ஒருத்தருக்கு பிடிக்கும் உணவு இன்னொருத்தருக்கு பிடிக்காது. காரணம் இந்த உடல்நிலை, பருவநிலை, வெப்ப மாற்றங்கள் தான். அதை உணர்ந்த நம் முன்னோர்கள், ஆன்மீக முத்தமிழர்கள் உணவுகளை வச்சு வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தினாங்க. ஐப்பசி மாதம் தீபாவளி, நல்ல மழை காலம். தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தை வச்சு சிந்திக்கக்கூடாது. அப்போ உடம்புல குளிர்ச்சி ஏற்படும். அப்போ உடம்புக்கு சூடு தேவைப்படும். வெளியில் போய் சூடு ஏற்றிக்கிறதுக்கு சூரிய பகவான் வர்றது கிடையாது. அதற்காகத்தான் கொதிக்கிற எண்ணெயில், அதுவும் கடலை எண்ணெய், நம்ம நாட்டில் விளையக்கூடிய வேர்க்கடலையில் துவப்புத்தன்மை உண்டு. இந்த துவப்புத்தன்மையில் இரத்தத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிது. இந்த துவப்புத்தன்மை கடலை எண்ணெயில் பச்சி, வடை, சுசியம், முறுக்கு, தட்டை என்று போன்ற பலகாரங்கள் செய்கிறாங்க. இதை சவைக்க தாடைகள் அசைவு கொடுக்கும். எண்ணெயில் உள்ள சூடு உடம்புக்குள்ளே போகும். இரத்தங்கிறது நீர்த்தன்மை, கடலெண்ணெய்ங்கிறது எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலக்காது. அப்படிங்கும்போது நம்ம இரத்தத்தில் உள்ள சூட்டை எண்ணெய்ங்கிற முறையில் சமப்படுத்தி பதப்படுத்தி சமச்சீராக வைக்கிறதுக்கு தான் எண்ணெய் பலகாரம் அதிகமாக செஞ்சாங்க. அது படிப்படியாக மழை காலம் குறையும் போது இந்த நரம்புகள் தொய்வு கொடுக்கு, காலு கை விரைச்சிரும். ஆனால் வெளியில் நடக்கவும் முடியாது, வீட்டுக்குள்ளேயும் நடக்க முடியாது. மூளைக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த அடிப்படையில் தான் கடினமான உணவுப் பொருளான முந்திரி கொத்து பாசி பயிரில் செய்கிறது. பாசிப்பயிறு துவப்புத்தன்மை உண்டு. துவப்புத்தன்மை உடம்புல உள்ள நீரிழிவு, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது சமமாக வச்சுக்கிடும். ஏற்றவும் கூடாது, இறக்கவும் கூடாது. அதுக்கு பேர் முந்திரி கத்து. சிறுபருப்பு பொடி இடித்து வெல்லம் சேர்த்து எள்ளெல்லாம் போட்டு தோசை மாவில் சுட்டு கடலை எண்ணெயில் வச்சு சாப்பிடுவாங்க. நீரிழிவுங்கிற சுகரை சமமாக வச்சுருக்கும். முறுக்கு தாடையாக கடிக்கும்போது முறுக்கு, தட்டை, சீடை இதெல்லாம் வலுவான பொருட்கள். கடிக்கும்போது பல்லு அழுத்தம் கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன போது மெய்யெழுத்து 18, அந்த 18 எலும்புகள் இணைப்புகளும் இந்த தாடை அசையும் போது மூளைக்கு போய் பயிற்சி கொடுக்கும். அதனால தான் கண்ணில் ஏதாவது பிரச்சனைன்னா வாயை அசைக்காதம்பாங்க. வாயு அசைஞ்சால் மூளையில் உள்ள நரம்புகள் பூரா பாதிக்கும். அது பலகீனமான உடம்பு. ஆனால் இப்போ நமக்கு உணவு அடிப்படையில் மருந்தாக சீடை, தட்டை, முறுக்கு சவைச்சி கடித்து மென்று திங்கும்போது சூடும் கிடைக்குது. ஐப்பசி மாதம் தீபாவளி பலகாரத்து மூலமா உடம்புக்கு சூடும் கிடைக்குது. அந்த சூடு வெளியேறாமல் இருக்கிறத நம்ம நாட்டு வேர்க்கடலைகளில் செஞ்ச கடலெண்ணெய், நெகிழி பையில் அடைச்ச கடலெண்ணெய் தேவைப்படாது. அது உடம்புக்கு உபாதைகளை உண்டுபடுத்தும். இந்த அடிப்படையில் தான் ஐப்பசி மாதம் உணவை வச்சு பலகாரம் செஞ்சாங்க. அடுத்தது ஐப்பசி முடிஞ்சு தீபாவளி மறுநாளே கந்த சஷ்டி. இது முருகருக்கு உள்ளது. அன்றைக்கி ஒரு நாள் பூரா வயிற்ற காயப்போட சொல்லுவாங்க. எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் செரிமானம் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு நாள் ஆகும். இதை நேரடியாக சொன்னால் அந்த காலத்தில் ஏற்கடாது.
இந்த அடிப்படையில் தான் சஷ்டி விரதம் 6 நாள் இருக்க சொல்லுவாங்க. அந்த உடம்புக்குள்ளான தேவையான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டது வெளியிலும் போகாது. இந்த 6 நாளுக்குள்ள தேவையானதை அதை அப்பப்போ எடுத்து சமம் செஞ்சுக்கிடும். உடல்நிலையும் சமச்சீருக்கு வந்துடும். இதனால தான் சஷ்டி விரதம் 6 நாள். 7ஆவது நாள் எல்லா உணவு சாப்பாடும் சாப்பிடுவாங்க. திருக்கல்யாணம். பங்குனி மாதம் வெயில், உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்போ தேவைப்படுது ஆடு மாடுகள் பலி கேட்குற காவல் தெய்வங்கள் மட்டும். நல்லா கவனிக்கணும். மற்ற தெய்வங்கள் பலி கேட்காது. சுடலைமாடன், பட்டவராயன், காத்தவராயன், சின்னத்தம்பி, பேச்சியம்மன், பட்டவராயன், சங்கிலி புதத்தார் இந்த போன்ற காவல் தெய்வங்களுக்கு மட்டும்தான் உயிர் பலி கொடுப்பாங்க. மற்ற சிவனுக்கோ விஷ்ணுவுக்கோ அம்மனுக்கோ கிடையாது. இது குறிப்பிட்ட சமுதாயத்தில் வெயிலே வேலை பார்ப்பாங்க. அவர்கள் தான் இந்த காவல் தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. மற்ற தொழில் பார்க்குறவங்க பெரும்பாலும் உணவு கிடையாது, சாதாரண உணவு. அந்த உணவுப் பொருளில் வெள்ளாடு, செம்மறியாடு, புல், அதாவது தாவரத்தை மட்டும்தான் மேயும். தாவரத்தில் பல உயிர்கள் உள்ள சத்துக்கள் இருக்குது. இலை, தழை எல்லாத்தையும். வெள்ளாடை பார்த்திங்கன்னா கல்லிலையும் ஒரு கடி கடிக்கும், சப்பாத்திலையும் ஒரு கடி கடிக்கும், எருக்களை செடியும் கடிக்கும். இது பூரா மூலிகை. இதை நம்ம நேரடியாக திங்க முடியாது. இந்த மூலிகை பூரா திங்கிறனால ஆட்டுக்கு சத்துக்கள் ஏற்படுது. இந்த சத்தை நம்மளே அறியாமல் நம்ம நாக்கு, நம்ம உடம்பு பருவத்துக்கு ஏற்றபடி அசைவங்கிற ஆடு வெள்ளாட்டுக்கறியை தேக்குது. இது முன்னோர்களோட தேர்வு. அவங்க ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய சந்தேகளுக்கும் ஏற்படும்னா பங்குனி மாதம் அனைத்து கோயில்களையும் பங்குனி உத்தரம்னு கொண்டாடுவாங்க. அப்போ அசைவ உணவு. இதை சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான உயிர் சத்துக்கள் கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலை, இலை, குலை எல்லாத்துலேயும் எல்லா உயிர் சத்தும். இதை பூரா திங்கிறது வெள்ளாடு மட்டும்தான். மற்ற உயிரினங்கள் திங்காது. அதனால தான் இப்போவும் சிலர் ரசாயனம் கலந்த உணவு இருக்கிற இந்த காலத்தில் அதை விரும்பி திங்காமல் அவர்கள் நாக்கு அவர்களே அறியாமல் செய்கிறது தவறு என்று தெரிஞ்சும் வெள்ளாட்டுக்கறியை அதிகமாக வாங்கி திங்கிறாங்க. காரணம் உணவு மருந்து. நம்ம உடம்பு நாக்கு என்ன கேட்குதோ அதுதான் நமக்கு மருந்து. அதனால தான் வெள்ளாட்டுக்கறி இன்னும் அதிகமாக அனைவரும் அசைவம் உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காரணம் அது இலை, தலை, புல், தலை எல்லாத்தையும் திங்குது. அது மூலிகை திங்கிறனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதில் இருக்குது. அது ரத்தம் மூலியமாக அந்த சதையில் கலக்கிறனால அது நம்மளே அறியாமல் நம்ம செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சிருந்தும் சில உயரிய தாழ்ந்த எல்லாரும் பாகுபாடு இல்லாமல் தொழில் பார்க்குறவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலியமாக சத்து கிடைக்கும். இதுவும் உணவே மருந்து. இதையும் அளவோடு உண்டாதான் உணவு. அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷமாகிவிடும். சித்திரை மாதம் நல்ல உச்சி வெயில். இந்த காலத்தில் அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எரிஞ்சு வரவன் கையில் கல்லை கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருக்குது பழமொழி. இந்த உணவு முறையை பூரா சூரிய பகவான் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கேட்குறாரு. அவருக்கு கை கிடையாது. அதனால தான் எரிஞ்சு வர்றவன் கையில் கல்லை கொடுக்க மாட்டான். கல்லுன்னா அனுபவம் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்கணும். இதை சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னாலும் கேட்காது. அனுபவம் இல்லாத இளைஞர்களுக்கும் சிறியோர்களுக்கும் சொன்னாலும் கேட்காது. கேட்டால் நாங்கள் படித்ததில் இப்படி தான் இருக்குது அப்படிம்பாங்க. படித்தது தவறில்லை. காரணம் அவங்க படித்த கல்வி தமிழர்கள் கற்றுக் கொடுக்குற தமிழ்நாட்டில் இல்லை, மேலை நாட்டுகளில் போய் தான் கற்றுக்கிட்டு வராங்க. அவங்க நாட்டில் உள்ள தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி தான் கல்வியை அனுபவம் மூலமாக சொல்கிறாங்க. அந்த கல்வி அவங்களுக்கு பயன்படுமே தவிர நம்ம நாட்டில் பருவநிலை மாறும். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம தூங்கிட்டு இருப்போம். அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. அவங்க வேலை பூரா நம்மளுக்கு பகலில் வச்சுருப்பாங்க. இதைத்தான் நாடகத்தமிழில் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களும் வைகைப்பை வடிவேல் அவர்களும் சொல்லுவாங்க. இதை அனுபவம் மூலமாக தான் கற்றுக்கிட முடியும். இன்னும் நம்மளை குனிய வச்சு குதிரை ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னா வடிவேலும் சத்யராஜ் அவர்களும் சொல்லுவாங்க 6.2ங்கிற நாடகத்தமிழில். ஏன்னா அமெரிக்காக்காரர்கள் தூங்குகிற நேரத்தில் நம்ம முழிச்சிருப்போம். பகலில் அவங்க வேலை வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சூரிய கதிர் பகல்னா நமக்கு இரவு.
அவங்க சொல்கிறபடி கேட்டோம்னா அவங்க நாட்டுக்கு ஒத்துக்கிடும். ஆனால் நம்ம அங்கே படிச்சுக்கிட்டு அங்கே உள்ளவங்க அதை செய்கிறாங்க நம்ம செய்கிறோம்னா அது வந்து ஏற்பட வராது, நடைமுறைக்கு ஒத்து வராது. உண்மையாக இருக்கலாம், இது தவறு இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் நிலைக்கு அவர்கள் செய்கிறது சரி. ஆனால் நம்ம நிலைக்கு நாம் வந்து பருவத்துக்கு ஏற்றபடி சாப்பிடணும். இதைத்தான் கல்வியை விட அனுபவ கல்வி தான் ஒருத்தனை சிறந்தது அப்படிம்பாங்க. இந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சது இன்னொரு மனிதனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இதை நிரந்தரமாக இருக்கிறது தான் ஆலயங்களில் பூஜைகளுங்கிற முறையில் வழிபாடு. ஏற்கனவே சொல்ல பாரு, நம்ம வழிபடக்கூடிய தன்மைக்கு ஏற்ப வழிபாடுங்கிற முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல், கரும்பு, இனிப்பு இரத்தத்துக்கு தேவைப்படுது, சதைக்கு தேவைப்படுது. மஞ்சள் துவப்பு சுவை, நம்ம இரத்த வளர்ச்சிக்கு மஞ்சள் தான் தேவைப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிலுக்கு தேவையான தண்ணீரை அவலில் ஊற வைக்கிற போது தண்ணி தேவை குறையும். இதனால தான் சித்திரை மாதம் அவலை நினைய வச்சு குடித்தாங்க, சாப்பிட்டாங்க. புளிப்பான புளியை கரைச்சி பனையிலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பட்டியில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி பானக்கரம்னு போட்டாங்க. இது தாகத்தை தணிக்கும். ஒரு மாதத்தில் உள்ள உணவுப் பொருள் இன்னொரு மாதத்தில் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்டில் பிரதிநிதியாக இருக்கிறவங்க வட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அங்குள்ள கோட்பாடுகள் மாறுபடும். வட்டத்தில் வேலை பார்க்குறவங்க மாவட்டத்தில் உள்ள கோட்பாடுகள் மாறுபடும். மேயராக இருக்கிறவங்க, அமைச்சராக இருக்கிறவங்க கோட்பாடுகள் மாறுபடும். அமைச்சராக இருக்கிறவங்க, முதன்மை அமைச்சராக இருக்கிறவங்க கோட்பாடு மாறுபடும். அந்தந்த கோட்பாடுக்கு உட்பட்டு செயல்பட்டால் தான் யாருக்கும் பாதகம் இல்லாமல் சாதகம் இல்லாமல் சமச்சீராக செய்ய முடியும். நான் வார்டில் செஞ்சதை தான் முதன்மையில் செய்வேன், முதன்மையில் செஞ்சதை வார்டில் செய்ய மாட்டேன்னா மாறுதலுக்கு மறுந்தால் பாதிக்கப்படக்கூடியது பிரதிநிதிகளோட அவர்களை நம்பி இருக்கிற மக்கள் தான். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு அனுபவம் தேவைங்கிறனால தான் படிப்படியாக வா அப்படிங்கிறனால தான் புராணத்துலேயும் சரி, மன்னராட்சிலையும் சரி, மக்களாட்சிலையும் சரி, அடிமட்டத்தில் இருந்து தான் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு கொடுப்பாங்க. அப்போனா தான் மேலே வந்ததுக்கப்புறம் அந்த நிர்வாகத் திறமை, மேலாண்மை திறமையை இது நடந்திருக்கும், இது நடக்காது, காரணம் அவங்க சொல்கிற காலத்தில் இந்த பருவம் இது நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த பருவம் மாறனால இது நடக்க வாய்ப்பு இல்லை. அதாவது மழைக்காலம், பனிக்காலம், காற்றுக்காலம், வெயில் காலம், ஒரே செயல்பாடு அந்த நாள்லேயும் செய்ய முடியாது. இதைத்தான் அனுபவ கல்விங்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மாதமும் நடைமுறைக்கு இல்லாமல் மாறுபடுது. இதனால தான் புராண காலத்துலேயும் சரி, மன்னர் காலத்துலேயும் சரி, முக்கியமான பிரதிநிதிகள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டாலும் தன்னோட சந்ததிகள் நல்லாங்கிறதுக்காக பல உண்மைகளை மறைச்சி ரகசியத்தை காத்து தன்னோட வாழ்க்கையை இழந்து, அதாவது கெடுத்து குறைச்சி வரக்கூடிய சந்ததிக்காக விட்டு கொடுத்து சமயோஜ புத்தியில் சமாதான அடிப்படையில் பொறுமை காத்து செயல்படுறதுனால தான் அன்று முதல் புராணம், மன்னராட்சி, மக்களாட்சியில் நம்ம தமிழர்களை வாழ்ந்து கெட்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு வரோம். நம் முன்னோர்கள் கூட குடும்பத்தில் கூட உணவை தான் மருந்தாக பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள் தலை சுற்றி யாரும் கீழே விழுந்தா புளிச்ச நீத்தண்ணியில், அதாவது நம்ம நாட்டு நிலஞ்சோறில் முதல் நாள் ஊறப்போட்ட மறுநாள் வேதித்தன்மை மாறி புளிப்புத்தன்மை, கசப்புத்தன்மை, துவப்புத்தன்மை, இனிப்புத்தன்மை, இந்த நாளும் பழைய சோறுக்கு உண்டு. புளிப்பு காற்றுக்கு தேவைப்படுது, துவப்பு இரத்தத்துக்கு தேவைப்படுது, கசப்பு நரம்புக்கு தேவைப்படுது, துவப்பு இரத்தம், இனிப்பு சதைக்கு. இந்த 4 அடிப்படையில் பலகீனமானவர்கள் தலை சுற்றல் அடிப்படையில் கீழே விழுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பக்காற்று, குளிர்காற்று நடுநிலையானது, அதாவது வெப்ப உடல், குளிர்ச்சி நடுநிலை உள்ளவர்கள். இந்த உடம்பு அடிப்படையில் இந்த சத்துக்கள் 4 நிறைஞ்சதை புளிச்ச தண்ணியில் உப்பு போட்டு கொடுப்பாங்க. உப்பு போட்டு கொடுத்தனா அந்த தலை சுற்றல் நிற்கும். இதைத்தான் இப்போ ஆங்கிலத்தில் ப்ரெஷர் அப்படிங்காங்க. தமிழில் சொன்னால் தமிழன் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு இன்னும்
நம்ம மொழியில் நம்மளை பற்றி நாமளே பேசாமல் மேலை நாட்டு மொழியில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் விவரம் தெரிஞ்சவங்களும் அதில் உள்ள தன்மையும் தெரியாமல் மேலும் மேலும் அதற்கு தெரியாமல் அடிமையாகிறத விட நம்முடைய உணவு பழக்க வழங்களை மாற்றிக்கிட்டே வரோம். உண்மையிலேயே நம்ம தமிழர்கள் என்ன சொன்னார்களோ அந்த மேலை நாட்டுக்காரர்கள் அப்படியே நமக்கு புரிகிற தமிழில் சொல்லட்டும், அதுக்கு தக்கன இது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிடாது அப்படின்னு அவங்க ஒதுங்கிக்கிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, ஒரு குழந்தையோ ஆணோ பெண்ணோ ஒரு குறிப்பிட்ட ஊர், திருநெல்வேலியோ இருக்கலாம், கோயம்புத்தூர் இருக்கலாம், மதுரை இருக்கலாம், அங்கே வந்து ஒரு குழம்பு வச்சுக்கலாம். சாம்பாரே பிடிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் அதே குழந்தை விருந்தாளிங்கிற முறையில் மித்த மாநிலத்துக்கு, ஆந்திர மாநிலத்துக்கோ மகாராஷ்டிரக்கோ இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தென்காசி மாவட்டத்துக்கோ தூத்துக்குடி மாவட்டத்துக்கோ கும்பகோணத்துக்கோ போகும்போது எந்த சாம்பார் பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ அங்கே போய் அந்த சாம்பார் பிடிக்குதும்பாங்க. அவங்க பிடிச்ச குழம்பு, இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அதுக்குன்னு சாம்பாரை மட்டும் போடக்கூடாது. ஒரு குழம்போ தொடுகறியோ, அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் குழம்பு வச்சா, நான் தொடுகறி வச்சா இதை தொடவே மாட்டான், தூக்கி வச்சிருவான். உன் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இதை விரும்பி சாப்பிட்றாம்மா. காரணம், அங்குள்ள தட்பவெப்ப நிலைக்கு அந்த உணவு அவர் உடம்புக்கு ஒத்துக்கிடாது. ஆனால் அவர் இடம் மாறி வரும்போது அவர் உடம்பு சூடாக இருக்கலாம், குளிர்ஞ்சிருக்கலாம், இல்லை சமநிலை. அப்போ அந்த தேவைப்படுற குழம்புகள், சாதங்கள் அங்கு சாப்பிடாதது இங்கே அவர் நாக்குக்கு சுவையாக இருக்கும். அந்த சுவை தான் மருந்து. இதைத்தான் உணவே மருந்துன்னு இருக்காங்க. இதைத்தான் அவள் கையில் என்ன வெந்தயமாக போட்டிருக்கு, நானே என் ஊரில் செஞ்சு தானே தரேன்னு கேலியாக கூட பேசுவாங்க. புரியும், ஆனால் தெளிவு பெறாது. காரணம் இதுதான். காரணம், வைத்திய முறைகள் பூரா நம்ம தமிழ் மொழியில் இருந்தால் தான் அதுக்குள்ளே முழுமையான தெளிவும் முன்னுரை, முகவுரை, முடிவுரையெல்லாம் நமக்கு புரியும். ஆனால் தெரியாத மொழியில், தெரியாத பாஷையில் பேசும்போது தான் அச்சம் ஏற்படுது. அச்சம் ஏற்படும்பொழுது நம்மளே அறியாமல் அதுக்கு உடன்படுறோம். இதைத்தான் இரத்த கண்ணீருங்கிற நாடகத்தமிழில் எம்.ஆர். ராதா அவர்கள் சொல்லுவார்கள். முதல்ல ஆங்கிலத்தில் பேசுவார், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அப்போ ஒரு குடிமகன் சொல்லுவான், உண்டான தமிழை ஒழுங்காக தெரியல, இதில் புரியாத பாஷையை வேறு பேசுகிறீங்களே, நாங்கள் எப்படியா நடத்துறது அப்படிம்போம். அதுக்கு இலட்சிய நடிகர் ராஜேந்திரன் அவர்கள் சொல்லுவார்கள், மோகன், இங்கே அவனும் தமிழை வேறு எதுவுமே அறியாத மக்கள்மாங்க, நல்லா கவனிக்கணும். அவர் உச்சரிப்பு, நம்மளால் அந்த உச்சரிப்பெல்லாம் உச்சரிக்க முடியாது. மோகன், இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் தமிழை தவிர பிற மொழிகள் அறியாதவர்கள், அதனால் நமக்கு தெரிஞ்ச தாய்மொழியிலேயே பேசுவோமே அப்படிம்பார். அதனால தான் அவருக்கு பேர் இலட்சிய நடிகர்னு பேர் வச்சாங்க. தமிழுக்காக. அப்போ வந்து தமிழில் யாருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மொழியில் சொன்னால் தான் பிடிக்கும். நான் படித்தவங்கிறது குறை சொல்லலை. படிப்பு நீங்கள் படித்தது மேலை நாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கலாம். அங்குள்ள தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற எந்த திரவ பொருளும் திடப்பொருளும் வாயு பொருளும் மாறுபடும். இது இயற்கை. இயற்கையை நம்ம கணக்கிட முடியாது. நீங்கள் ஆய்வு செய்யும்போது பனிக்காலம் இருந்திருக்கலாம், மழை காலம் இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கு உட்பட்டு தான் அதில் வேதிவினை மாறுபடும். அதே செயலை அதே நாள், அதே மாதம், அதே நேரத்தில் இங்கே செஞ்சிங்கன்னா ஒத்து போகாது. காரணம், அங்குள்ள சீதோசன நிலை, தட்பவெப்பநிலை, இங்குள்ள தட்பவெப்பநிலை மாறுபடும். அதனால தான் எங்கே இருக்கமோ, என்ன பேசுகிறோமோ அது அடிப்படையில் பொருளை வச்சு இது பண்ணணும். விவேகானந்தர் சிக்காகோவில் போய் பேசினாருன்னு நம்ம இன்னும் பதிவேட்டில் பதிஞ்சிருக்கோம். அந்த அழைப்பு வந்து விவேகானந்தருக்கு வரவே இல்லை. இது பதிவேடு. அன்றைய ஆட்சி செய்த மன்னருக்கு வந்திருக்கு. இதை சரி செய்ய யாருன்னு தேர்ந்தெடுத்தவர் தான் விவேகானந்தர். அந்த விவேகானந்தருக்கு, மன்னருக்கு வந்த அழைப்பை விவேகானந்தருக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்பவும் இதை வச்சுருங்கன்னா பிறகு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நேராக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கடலில் தனியாக நீந்து, அப்போ படகு வசதி கிடையாது, நீச்சல் அடித்தே போய் தனிமையாக பாறையில் தியானம் பண்ணி அந்த இயற்கை அடிப்படையில் தன் மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும்,
நம்ம நாட்டை பற்றி பிறரிடம் பேசும்போது அங்குள்ள கொள்கை, கோட்பாடு, விதிமுறைகள், கலாச்சாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், முதுமை தேவையில்லை, அனுபவம் வேணும். இதுக்கெல்லாம் ஒருமுகம் நிலையில் மனசை ஒருமுகப்படுத்தணும். அதனால தான் தியான பயிற்சிங்கிறது ஒரு மருந்தாக செயல்படுறாங்க நம்ம ஆன்மீக தமிழர்கள். தியானம் இருந்தாலே கோபதாபம், விதண்டாவாதம், மோகம் போன்றெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இந்த அடிப்படையில் அவர் தியானம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் அந்த அழைப்பிதழை வாங்கிட்டு அமெரிக்காவில் சிக்காகோவில் போனார். அங்கே போயும் அவர் தமிழில் பேசலை. நல்லா கவனிக்கணும். அங்கே போய் அவர் தமிழில் பேசலை. இவர் தமிழனாக போனாலும் அங்குள்ள மொழி அடிப்படையில் தான் அவருக்கு தெரியும்படி பேசினார். அதாவது சகோதர சகோதரிகள்னு தமிழில் சொல்லலை. அவருக்கு தெரிஞ்ச மொழி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொன்னார். இதன் மூலிமா அவர் உணர்த்தக்கூடியது, நம்ம என்னத்தான் படிச்சிருந்தாலும் அனுபவங்கிற அடிப்படையில் அவருக்கு என்னென்ன தெரியுமோ அந்த அடிப்படையில் அவருக்கு சொன்னால் தான் புரியும். நான் சொல்கிறத கேளு, இதுக்கு வேறு பதில் கிடையாதுன்னா தெரியாததை சொன்னால் அவங்க எப்படி இது பண்ண முடியும்? பயந்து வேணால் செயல்படலாமோ ஒழிய மனதால் அளவில் ஏற்றுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க. இதனால தான் ஒரு தமிழன் போய் எப்படி நம்மளை அண்ணன் தம்பின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மனப்பக்குமையில் அவங்க அவர்களை ஒரு தெய்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணன் மீது பற்று கொண்ட முத்தையாங்கிற பேர் கொண்டவர் தான் தாசனாக இருந்தார். யாருக்கு? கண்ணனுக்கு. அதனால தான் கண்ணதாசன் பேர் வரும். அவர் தான் அந்த பாட்டை எழுதினார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். இது பூரா முத்தமிழ் ஆன்மீகத்தில் உள்ளது. அவருக்கு தெரிஞ்ச இலக்கண அடிப்படையில் இலைமறை காய்மறைவா ஆன்மீகத்தை தான் அவர் பாட்டில் பூரா வரும். இதை நேரடியாக பார்த்தா பொருள் தராது. ஆன்மீகம், முத்தமிழ் ரெண்டும் ஒன்றுன்னு நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பார்த்தா தான் தெரியும். ஆன்மீகம் வேறு, முத்தமிழ் வேறுன்னு பிரித்து பார்த்தா பொருள் தராது. இதை பிரித்து காட்டினது உங்கள் மேலே உள்ளதோ, நம்ம மேலே உள்ளதோ, பிறர் மேலே உள்ளதோ தவறுகள் கிடையாது. ஏற்கனவே வீரபாண்டி கட்டபொம்மன் என்ற நாடகத்தமிழ் பார்த்துருப்பீங்க. அதில் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷம் கட்டி ஆளுகிறீர்கள் என்று. அதாவது தன்னோட பொருளை விற்கணும். அதுக்கு தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம பொருளை வாங்க மாட்டாங்க. அதனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை விட்டு அந்த பொறுப்புக்கு நம்ம தான் தலைமை வகிக்கணும். உதாரணத்துக்கு கொலை செய்ய, போர் போடுற பூரா தமிழ்நாட்டில் உள்ள மக்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க கிழக்கிந்திய கம்பெனிகள். ஆனால் அந்த ஆணை விடுற பொறுப்பு கவர்னர், மேலதிகாரிகள், இந்த மாதிரி பொறுப்பில் உள்ளவங்க பூரா அவங்க தான் இருந்தாங்க. இதிலிருந்தே நீங்கள் 2 பேர் சண்டை போட்டாலும் பஞ்சாயத்து பண்ண அவர்கிட்ட தான் போகணும். இந்த படையில் தான் அவங்க அப்போ ஆரம்பித்து வச்சார். அது இலைமறை காய்மறைவாக நமக்கு நாமே நம்பிக்கைகளாக இருந்தும் உறவுகள் தெரிஞ்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் பகுத்தறிவு அடிப்படையில் மணிவண்ணன் அவர்கள் அமைதி படையில் சொல்லுவார். நம்ம ஒன்றுமே செய்யலையே, மக்கள் எப்படி நமக்கு சாதகமாக இருப்பாங்க? அதுக்கு ஒரு டவுசரை கழட்டி போட்டான்னு சத்யராஜ்க்கு டவுசரை கழட்டுறது இது பண்ணுறதுக்கு மணிவண்ணன் அவர்களும் இன்னொரு தொண்டர்களும் சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோன்னு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் கேட்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டதில் பழசம் மறந்துட்டோம் அப்படிம்பாங்க. இதைத்தான் வெள்ளைக்காரன் செஞ்சதை அவர் சூட்சமமாக பகுத்தறிவு மூலியமாக சொன்னார். சொல்கிறது யார் சொல்கிறாங்கன்னு மெயின் இல்லை, யாருக்காக சொல்கிறாங்க தான். அது ஆன்மீகவாதியாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கலாம். 2 பேரும் போராடுறதுக்கு வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு தான் போடுறாரு. அது அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்கிறது நல்லது. தனக்கு தெரிஞ்ச மொழியில் சொன்னால் அதை புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாத்துக்கும் கிடையாது. நான் அந்த படிப்பு படிச்சிருக்கேன், இங்கே படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே படிக்காதவர்களை தான் அதிகம். படிச்சிருந்தாலும் ஏமாற்றக்கூடிய தன்மையில் அவர்கள் 2 பேருக்கும் நம்ம 2 பேரையும் சண்டை போட்டுக்கிட்டு அவர்கள் தான் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் நடைமுறையில் உள்ளது.
இது நேரடியாகவும் கேட்க முடியாது, மறைமுகமாகவும் யோசிக்க முடியாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் புதுசாக ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. இதைத்தான் அமைதிப்படையில் அவர் சொல்லுவார். சித்தார்த்தன் ஒரு பேர் கொண்டவர் மன்னராக இருக்கும்போது அவரை துறவறம் புரிவாங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் சிலர் அதில் நம்பிக்கை இல்லாமல் இது சும்மா சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காக அவரை பாதுகாத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுருந்தாங்க, உயரமான இடத்துல. அப்போ அவர் கண்ட காட்சி 3 காட்சி கண்டார் சித்தார்த்தங்கிறவர். முதல்ல ஒரு பிணி ஏற்பட்டவர், அதாவது நோய் ஏற்பட்டவர் பார்த்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டார், இவருக்கு என்ன பிரச்சனைன்னு. இவருக்கு நோய் வந்துட்டு. அப்போ அவருக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஆமாம், நோய்ங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் வரக்கூடியது, இது நிரந்தரமான உள்ளது, யாரும் ஆரோக்கியமாக இருக்க முடியாதுன்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு முதுமையான வயோதிகர் வந்தார். அப்போ கேட்டார், இவருக்கு என்னன்னு. இது முதுமை அடைஞ்சிட்டாங்க, அப்போ இந்த முதுமை நமக்கு வரணும். ஆமாம், முதுமை நமக்கு வரத்தான் செய்யும் அப்படின்னு 2வதுக்கும் சொன்னோம். இறுதியாக மரணம் எய்த ஒரு சடலம் போகும்போது அப்பவும் அமைச்சரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இவங்களை ஏன் இப்படி வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு. அப்போ பிணி எல்லாருக்கும் வரும், மரணமும் எல்லாருக்கும் வரும், முதுமையும் எல்லாருக்கும் வரும். அப்போ எனக்கு மட்டும் இந்த ராஜ வாழ்க்கை எதுக்கு, அதுக்கு என்ன தீர்வு என்ன. வெளியேறினார். மன்னர்களுக்கு யாருக்கும், அரசவைக்கு யாருக்கும் தெரியாமல் வெளியேறினார். அவர் வெளியேறும்போது ஆடையின்றி இருந்தாங்க. ஆனால் அப்போ கல்லை தூக்கி எறிஞ்சாங்க ஆடை இல்லாமல் இருக்கும்போது. ஆனால் அதே ஆடை இல்லாமல் தான் இங்கேருந்து போன வெளிநாட்டுக்காரங்க இன்னும் ஆடை இல்லாமல் ஒரு உருவத்தை வச்சுருக்காங்க. காரணம், யார் என்ன செய்கிறாங்கிறது இல்லை, யாருக்காக பாடுபடுறாங்களோ அவங்க அவங்கள தெய்வமாக தான் வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் அரச மரத்தில் போய் அவர் உட்காந்து தியானம் பண்ணி பெற்றது தான் சித்தாந்தர் என்பவர் புத்தராக மாறினார். அவரை இன்னும் வழிபடுறாங்க. அதை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தன்னோட வாழ்க்கையை கெடுத்து இதனால் ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டம் இதிலிருந்து நீங்கள் விலகி போனால் அமைதி அடையலாம். அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அவர் சொன்ன முதல் வார்த்தையே அதுதான். எல்லாத்துக்கும் நோய் வரும், எல்லாத்துக்கும் முதுமை வரும், எல்லாத்துக்கும் மரணம் வரும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமல் தவறு செஞ்சுருந்தா அதை அறிந்ததுக்கப்புறம் அனுபவ கல்வி மூலம் மக்களுக்கு நம்மால் இயன்றதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு போதனைகளை வழங்கினார். இதைத்தான் சந்திரோதயத்தில் கவிஞர் புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, போடா ஏழை நமக்காக உச்சரிப்பாங்க. அந்த இடத்துல அவங்க தெய்வமாக தான் காட்சி தர்றாங்களோ ஒழிய அவர்கள் யாருக்கு செஞ்சாங்க, நமக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கு செய்யலை, எல்லாத்துக்கும் பொதுவாக தான். அவங்க எடுத்துக்கிட்ட தன்மை தான் வேறு, அவங்க சொன்ன கருத்து ஒன்று. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். கீதை உபதேசம் செஞ்சார் கண்ணன். அதனால் ஏற்பட்ட நண்பர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர் எதிரி. நண்பர்களும் இல்லாமல் எதிரியும் இல்லாமல் 2 பேரையும் சூதாட்டத்தில் ஈடுபடுத்தி சண்டையிட்ட சகுனி கண்ணன் பார்வையில் துரோகியாக தான் செயல்பட்டார். அதையும் அவர் தெய்வங்கிறத ஏற்பட்டுக்கிட்டார். இந்த அடிப்படையில் தான் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். பேரை மட்டும்தான் மாற்றிக்கிட்டு இருக்கோமே ஒழிய செயல்பாடுகள் எல்லாம் ஒன்று தான். ஆன்மீகங்கிறது முத்தமிழில் இருக்குது. அதை பார்க்கும்போது புரியாது, அந்தந்த அனுபவம் அந்தந்த வாழ்வாதாரம் வரும்போது தான் தென்படுமே ஒழிய நேரடியாக தென்படாது. முடிந்த அளவு அவரவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏற்றபடி, அவரவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி இது ஏன் நடக்கு, எதனால் நடக்கு, நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் வருதுன்னு யோசித்து பார்த்தா உங்களுக்கே வரும். உப்பு சேர்த்தனால தான் இரத்த அழுத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இரத்த அழுத்தத்தை ஆங்கிலத்தில் ப்ரெஷரும்பாங்க. உப்பு சேர்க்காதீங்கம்பாங்க. இனிப்பு சேர்த்தனால தான் உங்களுக்கு நீரிழிவு நோய் வருது அப்படிம்பாங்க. அதாவது மதபேகம்பாங்க தமிழில், இதுதான் ஆங்கிலத்தில் சுகர். ஆனால் நம்மளை இனிப்பு சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இதையே
உப்பும் இனிப்பும் சேர்ந்த கரைசலை குடிங்க அப்படிம்பாங்க. நம்ம தமிழர்கள் இதை வைத்திய முறையை வருமானம் இல்லாமல் வர்த்தகம் இல்லாமல் இதை செஞ்சால் இந்த நோய் தீரும்னு சொன்னாங்க. ஆனால் அதை நம்ம கேட்கல. அதே இது மேலை நாட்டுக்காரங்க ஒரு நெகிழி பையில் அடைச்சி உப்பும் இனிப்பும் சேர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாக வருங்க. அப்போ சாப்பிடாதவங்க இப்போ சாப்பிட்டா எப்படி சரியாகும்னு நம்ம யோசித்து பார்த்தா நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிபாடை தான் அவங்க கடைப்பிடிக்கணும். நம்ம முன்னோர்கள் நம்ம சந்ததிகள் நல்லாங்கிறதுக்காக அவர்கள் மனதார மனிதாபிமானத்தில் இப்போ மனிதாபிமான அடிப்படையில் இல்லாமல் நம்ம சொல்கிறதான் கேட்கணுங்கிற அடிப்படையில் சுழற்சி முறையை மாற்றிட்டோம். இதுக்கு அவர்கள் மேலேயே நம்ம மேலே நம்ம சிந்திக்காமல் இருக்கிறது தான் தவறுங்கிற முறையை கொண்டு நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் இதை கேட்க நீங்களாக யோசிச்சு பாருங்கள். உப்பு சேர்த்தா ஆங்கிலத்தில் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படிங்காங்க, இரத்த அழுத்தம் அதிகமாகுங்க. அப்போ திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தூத்துக்குடி இதில் முத்து குளிக்கிறவங்க, கடலில் நீராடுறவங்க, உப்பு தண்ணியை குளிக்காங்க, நீராடுறாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த தலை சுற்றல் வர மாட்டேங்குது? உப்பு தண்ணியை குடிக்கவே உப்பே சேர்க்கக்கூடாதுங்கிற உப்பே உடம்புல முக்கும்போது அது ஒரு கிருமி நாசி, இது உடம்புல உள்ள தீய கிருமிகளை அழிக்கும். இதனால தான் திருச்செந்தூரில் கடலாட சொன்னாங்க, ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு வர சொன்னாங்க, தூத்துக்குடியில் முத்து எடுத்தாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலையே. அவங்களுக்கு அவங்க சொன்ன தலை சுற்றல் நோய் வந்ததுன்னா அந்த உப்பு படும்போதே தலை சுற்றி நீரோட நீரால் போயிருக்கு. இது நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், நீங்களாக யோசிச்சு பாருங்க. நம்ம ஆன்மீகத்தில் சொல்கிறது நன்மைக்கா இல்லை நம்மளை நாமளே ஏமாற்றிக்கணும்? எந்த ஒரு செயல் நமக்குள்ள தெய்வங்கிற உணர்வுகள் உணர்ச்சிகளை அடிப்படையில் சிந்திச்சாதான் போதும். மேலோட்டமாக பார்த்தா எதுவுமே பொறுத்துக்காது. ஆனால் இயற்கைக்கு புறம்பாக யார் என்ன சொன்னாலும் எங்கே படிச்சிருந்தாலும் சரி, எங்கே எழுதியிருந்தாலும், ஏன் நானே சொல்லியிருந்தாலும் சரி, இயற்கைக்கு மாறாதீங்க. அந்த தலைவருக்கு நாங்கள் எப்படியே சொன்னால் பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்களே யோசிச்சு அது மாதிரி இயற்கைக்கு மாறாக யாரும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன் நடக்குது அவங்கள்ட்ட திருப்பி கேள்வி கேளுங்க. அவங்க நாங்கள் படித்ததை தான் சொல்கிறோம்னா சொல்லுவாங்க, இயற்கை அடிப்படையில் அவங்க தெளிவு சொல்ல மாட்டாங்க. காரணம் மழை, காற்று, கோடை, பனி, இந்த 4 மாறுவது அவங்க கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாங்க. அன்றைய சூழ்நிலையில் அதிசயங்கள் சிந்தனை மட்டும்தான் இருக்கும்.
சாதாரண வீட்டில் வளர்க்குற பூனை அது மீசை தட்டுனா அந்த பொந்துக்குள்ளே நம்ம உடம்பு போகாதுன்னு உணர்ந்து அந்த பூனையோட மீசை தட்டும்போது பின்வாங்கிடும். சாதாரண பறவை இனத்தை சேர்ந்த கொக்கு எங்கேயோ குளம் எந்த ஒரு மாதத்தை அழிக்கும் போது அதுக்கு அந்த வெப்பக்காற்று குளிர்காற்று பட்டு அந்த குளத்துக்கு தேடி வரும். விவசாயம் பண்ணும்போதும் அதில் உள்ள புழுப்பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு அந்த நீர்ப்பாசனம் நடக்கும்போது மட்டும்தான் வரும். இதெல்லாம் இயற்கை அடிப்படையில் தான் விலங்குகளும் சரி, பறவைகளும் சரி, மீனினங்களும் சரி செயல்படுது. ஆழிப்பேரலை வந்தது. அந்த ஆழிப்பேரலை வரும்போது ஏதாவது ஒரு மீனினமாவது கரைக்கு வந்து சேர்ந்ததா? அப்போ இயற்கையோடு ஒன்றி போகிறதுனால அது வாழ்வாதாரத்தை அது பேணி பாதுகாக்கு. நாம் அதை இயற்கையோடு ஒன்றி போகாமல் அது வேற இது வேறன்னு செயல்படுறதுனால தான் நம்மளே அறியாமல் சில பிழைகள் தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு பண்ணுது. அதனால் ஆன்மீகம் வேறு, முத்தமிழ் வேறு இல்லை. அது இலைமறை காய்மறைவாக சொல்லியிருக்காங்க. அது தமிழ் அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் உண்மையான பொருள் தெரியுமே ஒழிய பிற மொழியில் கலந்து எடுத்தால் தேவைப்படாது. உதாரணத்துக்கு பிடி என்று சொல்ல மாட்டேங்கிறோம். மேலை நாட்டு கலாச்சாரப்படி கேட்ச் பிடி ஆங்கிலத்துலேயும் சொல்லணும், தமிழ்லேயும் சொல்லணும். வாசல்னு சொன்னால் தமிழ், அதை கேட்டு வாசலுக்கு வா. நடு சென்டருக்கு வா. நடு என்றால் தமிழ், சென்ட்ரல் என்றால் ஆங்கில வார்த்தை. பாயிண்டாக புள்ளி வை. பாயிண்ட்டுங்கிறது ஆங்கில வார்த்தை, புள்ளிங்கிறது தமிழ் வார்த்தை. உயரமான பாறை இருக்கிற கில்ஸுக்கு வந்துரு. பாறைங்கிறது தமிழ், கில்ஸுங்கிறது மலை. சைடு ஓரமாக போ. சைடுங்கிறது ஆங்கில வார்த்தை, ஓரங்கிறது தமிழ் வார்த்தை. அப்போ அன்னையிலேருந்து இன்னையில் இருந்து ஆங்கில மொழியில் நம்மளை சிந்திக்க விடாமல் செயல்படுறோம். என்றைக்கு நாம் தமிழ் இலக்கணப்படி பொருளை உணர்ந்து செயல்பட்டோமோ வரக்கூடிய சந்ததிகள் நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய சந்ததிகளுக்காக இதை சொல்லலை. நாம் பட்ட கஷ்டங்கள் வரக்கூடிய சந்ததிகள் படக்கூடாது. அதற்காக தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆன்மீக தமிழர்கள் தான் அவமானப்பட்டாலும் யார் என்ன இழிவுபடுத்தினாலும் பொருட்படுத்தாமல் வழிபாடுகளை அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை. காரணம், தமிழர்கள் வாழ்ந்து கெட்ட பரம்பரைன்னு பேர் வாங்கினாங்க, தன்னோட வாழ்க்கையை கெடுக்காங்க. சொல்லி கேட்காதவங்க அனுபவம் மூலயமா கற்றுக்கிடுவாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. ஆன்மீக தமிழர்கள் விதைச்ச விதை தூங்கலாம், விதைச்சவன் தூங்கலாம், ஆனால் இயற்கை தூங்காது. விதை எவ்வளவுக்கு எவ்வளோ வெயிலில் படுதோ அவ்வளோக்கு அளவு பக்குவப்படுத்தி பதப்படுத்தும். காற்று அடிக்கும்போது மண் மூடும், மழை வரும்போது வெயிலுக்கு எவ்வளோதுக்கு அந்த உயிர் சத்துக்களை உள்வாங்கி இருக்கிற விதை முளைப்பு விடும். அதைத்தான் தமிழன் சொல்லுவான், விதைகள் தூங்குவதில்லை, விதைத்தவன் தூங்கி விடுவான். விதைகள் தூங்கி விட்டது அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. விதைத்தவன் தான் தூங்கிவிட்டான். அதாவது காலாவதி ஆகலாம். நம்ம முன்னோர்கள் அவங்க விதைச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. என்றைக்கினாலும் முளைக்கும். அது நம்ம பயன்படுறாட்டினாலும் நம்ம வரக்கூடிய சந்ததிகள் பயன்படணும் தான், செயல்பட்டவங்க தான். அந்த விதையை கூட பாதுகாக்க மழை வரும், வெள்ளம் வரும், சேதம் வரும்னு உணர்ந்து தாம்பட்ட அனுபவம் கஷ்டங்கள் நம்ம வரக்கூடிய எதிர்கால சந்தைகள் படக்கூடாதுன்னு ஆலயங்களில் கோபுர கலசத்துக்குள்ளே மின்னல் தாங்கக்கூடிய உலோகத்தை மட்டும் பொருத்தி அந்த கலசத்துக்குள்ளே விதைகளை போட்டு பாதுகாத்து பராமரித்து வந்தாங்க. அந்த விதையே அழிஞ்சாலும் அந்த விதையை எடுத்து விதைச்சி உயிரினங்களுக்கு தேவையான உணவுகளை சேகரித்து பராமரித்து பாதுகாத்து வளர்ந்துப்படுத்தலாம். சிறுமப்படுத்தலாம் நம்பிக்கையில் தான் ஆலயங்களை 9 அடிப்படையில் 108,000 அடிங்கிற அடிப்படையில் வச்சு இது பண்ணாங்க. காரணம், இந்த அடிப்படையில் வெள்ளங்கள் வந்தாலும் விதைகள் பாதுகாக்கப்படும், சூரிய கதிர்வீச்சு படமும் அந்த உலகம் அடிப்படையில் பதப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் இலைமறை காய்மறை ஆன்மீகம் வேற, தமிழ் வேற இல்லை. ஆன்மீகமும் முத்தமிழ் ஒன்று தான். பருத்திங்கிற காய், பிஞ்சி காய், இதிலிருந்து வரக்கூடிய பஞ்சில் தான் ஆடை நெய்யப்படுகிறது என்று 10 வயசு குழந்தைகள் சொன்னால் தான் புரியாது.
காரணம் அவங்களுக்கு அறியக்கூடிய தன்மை கிடையாது. அந்த பருத்தியை எடுத்து இலையாக பின்னி வரக்கூடிய அனுபவம் மூலம் கற்ற 40-60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் பருத்தியில் இருந்தால் ஆழ வருதுன்னு. அதுக்கு அனுபவம் தான் தேவை. குழந்தைகள் மேலே குற்றம் சொல்லக்கூடாது. காரணம் அந்தந்த பருவத்தில் அந்தந்த வாழ்க்கைகள் அனுபவிக்கணுங்கிறது தான் அது. வாழ்க்கைங்கிறத 6 முறை. அலறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும், சிந்திக்கிறவனை செயல்பட வைக்கணும், செயல்படுத்தினவனை பக்குவப்படுத்தணும், பக்குவப்படுத்தின பதப்படுத்தணும். நாம் பிறக்கும்போதும் சரி, அம்மாவும் சரி, நம்ம பிறக்கும்போது அழதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் 10 வயசு வாங்கும்போது அதை சிரிக்க வைக்கணும். அலறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். வாலிப பருவம் கட்டுக்கடிது இல்லாமல் அவர்களே அறியாமல் சில தவறுகள் நடக்கும். அதைத்தான் அலறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும், சிந்தித்தவனை செயல்படணும். வாழ்வாதாரம்ங்கிற குடும்பத்துக்குள்ளே இணைச்சாதான் மனைவினா என்ன, ஆணுன்னா என்ன, குழந்தைகள்லாம் என்ன, உணவுப் பொருள்லாம் என்ன, வேலைப்பாடுகள்லாம் என்னன்னு சிந்திக்க செய்வோம். அதைத்தான் அலறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும், கல்யாணங்கிற முறையில் அவனை செயல்படுத்தணும். செயல்படுத்தினா பக்குவம் ஆயிடுவான். 60 வயசுக்கிட்ட ஆயிடும். இதனால் ஏற்பட்ட லாப நஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு வரக்கூடிய சந்ததிகளுக்கு நல்ல வழிகாட்டணுங்கிறதுக்காக பக்குவப்படுத்திடுவாங்க. அவங்கள தெய்வமாக கும்பிடுவாங்க. அந்த தெய்வத்தை வழிபாடுங்கிற முறையில் ஆலயங்களில் வச்சு கும்பிடுவாங்க. இதை பதப்படுத்துறதுன்னா பன்முகப்படுத்துதல், ஒருமுகப்படுத்துதல் என்ற அடிப்படையில் சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும், அலறவனை சிந்திக்க வைக்கணும், சிந்திக்கிறவனை செயல்படுத்த வைக்கணும், செயல்படுத்தவனை பக்குவப்படுத்த வைக்கணும், பக்குவப்படுத்த பதப்படுத்தணும். இந்த 6 அடிப்படையில் பார்த்தா தான் மனித வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம். இது எல்லாம் ஒரே நாளில் நடக்காது. 10 வயசு, 17 வயசு, 45 வயசு, 55 வயசு, 60 வயசு ஒரு குறிப்பிட்ட ஆள்படி நடக்கும். இதுதான் வாழ்க்கை. நமக்கு நடந்தது, நம்ம பாட்டனுக்கு நடந்தது, நம்ம பெற்றோர்களுக்கு நடந்தது, நமக்கு நடந்தது, நம்ம பிள்ளைகளுக்கு நடந்தது அவர்களோட சந்ததி. இது தொடரும். இதை எப்படி கையாளுங்கிறது முறையில் தான் ஆன்மீகத்தை முத்தமிழில் அவரவர்களுக்கு தெரிந்த மொழியில் அவரவர்கள் இலக்கண அடிப்படையில் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க.